எல்லாம் வல்ல மகாசக்தி நாகாத்தம்மன் திருக்கோவிலில் 16 ஆண்டான மகா சாரதா நவராத்திரி நடைபெற்று கொண்டு சீரும் சிறப்புமாக வருகிறது. இந்த 16 ஆண்டு சாரதா நவராத்திரி என்றால் என்ன? அவ யார்? அவ என்ன செய்ய போகிறாள்? அவ என்ன கொடுப்பாள்? அந்த நவராத்திரி என்றால் என்ன? நமக்கெல்லாம் தெரியாது. இதெல்லாம் முன்னோர்கள் வழிபட்டு கலியுகம் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று மண்ணால் பொம்மை வைத்து இப்ப நம்ம பலவிதமான கனிகள் பூக்கள் எல்லாம் செய்கிறோம். இந்த முன்னோர்கள் எல்லாம் வழிபட்ட காலகட்டத்தில் 100 ஆண்டுகளுக்கு முன் என்ன செய்தார்கள்? எதுவும் செய்யவில்லை. மலை, காடு, ஊற்று இதெல்லாம் சென்று கொண்டு மண்ணில் பிடித்து கொண்டு உருவத்தை அமைத்து கொண்டு அந்த உருவ வழியாக நவம், பவம், கணம் இதெல்லாம் என்ன? நவம் என்றால் யார்? அது எதனால் நடக்குது? படைத்தல், காற்றல், அழித்தல் என்று நம்ம எல்லாம் சொல்லுகிறோம். பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்று நம்ம கூறுகிறோம். அதே போன்று மும்மூர்த்தியானல் இந்த பராசக்தியும் இன்றைக்கு அழகாக கொழுவி இருக்கிறாள், அற்புதமாக இருக்கிறாள். ஒவ்வொரு ஊரிலையும் இருக்கிறாள், ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கிறாள், நம்ம உள்ளத்துக்குள்ளேயும் இருக்கிறாள். இருந்தாலும் இந்த நவராத்திரி என்றால் தெரிய வராது. குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னேதான் சாரதா நவராத்திரி. இவளுக்கு 5 ஒரு வருடத்தில் 5 முறை நவராத்திரி வருகிறது. பவனம், கணம், நவம், மனனம் இதே போன்றெல்லாம் பல நாட்டில்கள்ல ஒவ்வொரு மாதங்கள்ல கும்பிட்டு வருகிறார்கள். ஆனா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய நவராத்திரி. இது என அசுரன் அழிக்கப்பட்டவள் 10 நாள் தவம் இருந்து நம்மளெல்லாம் காக்க, மானிட பிறப்பு அனைத்து உயிரையும் காக்கிறதுக்காக அவ அவதரித்தவள். அவள் யார்? அவள் இந்த நவராத்திரியில ஏன் கொழுவி இருக்கிறாள்? கொழுவின்னா என்ன? இது எதுக்காக வைக்கிறார்கள்? இவ என்ன செய்ய போகிறாள்? நமக்கெல்லாம் எதுவும் தெரியாது. ஆனா முன்னவர்கள் மண்ணால் பிடித்து வைத்துக் கொண்டு வழிபட்டு அங்க இருக்கும் செடி, கொடி, இலை, அங்க பூக்கும் பூக்கள் இதெல்லாம் வைத்து அவள் அலங்கரித்து பின்னே என்ன கனி என்று கூட தெரியாத காலகட்டத்தில் அவளுக்கு அமுது படைத்து வணங்கி வந்தார்கள். இன்னைக்கெல்லாம் பல விதமாக நம்ம வழிபடுறோம். பல உருவங்களை செய்து இதுவுமே இங்க இருக்கும் பொம்மைகள் எல்லாம் ஒரு மண் மூலியமாக மனிதன் உருவாக்கப்பட்டதுதான். எவ்வளவு அழகாக இருக்கிறது. இது ஏன், எதற்கு, என்ன செய்ய போகிறோம்? அழகா வழிபட வேண்டும். ஒவ்வொரு பெண்களும் சிறப்பாக வழிபட வேண்டும். அவ குடும்பத்தில் இருக்கிற துன்பங்கள் எல்லாம் விலகி ஓட வேண்டும். அவன் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும். தர்மத்தை நிலைநிற்க வேண்டும். அதர்மம் என்றால் அழித்து விட வேண்டும் என்று உருவம் எடுத்து இந்த உலகத்தை காக்கை அம்மையானவள் அபிராமியானாள். அம்மையானவள் மதுரை மீனாட்சியானாள். இந்த அம்மையானவள் காஞ்சி காமாட்சியானாள். இது போன்று அவளுடைய பெயர்கள் பலதாக இருந்தாலும் சக்தி ஒன்றுதான். இப்ப நாகாத்தம்மாவா இங்க அமர்ந்திருக்கிறாள். இந்த நவராத்திரி எதற்காக அவளுக்கு இது பெயர் பெற்றது என்று பார்ப்போம். இதே போன்று ஒரு சில காலக்கெடுவுகள் தேவனுக்குமே சிரமங்கள் வந்தது. தேவன் என்றால் யார்? நம்மளை படைத்த கடவுளுக்குமே கஷ்டம் வந்தது. அது ஏன் வந்தது? சிவபெருமான் தவம் இருந்தார். அந்த தவத்தை மானிட பிறப்பாக அமர்ந்த ஒருவன் புண்ணிய காலம் என்று ஒரு காலங்கள் இருக்கிறது. அந்த காலத்தை அவன் நவுத்து விட்டு பாவத்தை சேர்க்க விதி பயணம் அவனுக்கு விதிந்து வந்தது. சென்றான். சிவபெருமானோட தவத்தையே கலைக்க முயற்சி எடுத்தான். ஆழ்ந்து கொண்டு உலகம் சிறப்பாக இயங்க வேண்டும் என்று அந்த அப்பனே தவம் இருக்கும் போது மகிஷாசூரனாக பிறந்தவன் இடையூறுகள் பண்ண தோன்றப்பட்டான். அந்த இடையூறுகள் யாருக்கு கொடுக்கிறது? ஆற்றலும் அவனே, அழித்தலும் அவனே, காற்றலும் அவனே. அவங்கிட்ட விளையாட முடியுமா? தவத்தை கலைக்க பல நாளாக முயற்சி எடுத்தான். அந்த முயற்சி ஒரு நாள் சிவபெருமானுக்கு தனக்கே தானே சோதனை காலமாக நிகழ்ந்து வந்தது. அப்போ இந்த தவம் இவன் போய் தடுத்து தவத்தை கலைத்து விட்டான். சிவபெருமானுக்கு எழுந்தது கோபம்.
நெற்றி கண்ணை திறந்து கொண்டு எரித்து விட்டார். இனியும் நீ வாழ கூடாது, எரிந்து விடு என்று தன்னோட நெற்றி கண்ணால் எரித்தார். அப்ப அருகாமையில இருக்கும் பிரம்மன் மனம் சஞ்சலம் அறிந்தார். பிரம்மதேவர், இவன் செய்ததும் பாவம், நீங்க கொடுத்த தண்டனையும் பெரிது, இதை என்ன செய்யலாம் என்று அந்த சாம்பலை சேகரித்து பிரம்மன் பட்டாசுரனை உருவாக்கினார். யாரை உருவாக்கினார்? பட்டாசுரனை உருவாக்கினார். நம்ம எல்லாம் தீபாவளி கும்புறமே, அது எதற்கு? ஒரு அசுரனை அழித்து அம்பாள் வருகிறார். பட்டாசுரனை பிரம்மன் உருவாக்கினார். பிரம்மன் அந்த பட்டாசுரன் மந்த தேவன் என்று அவனிடம் வளர்ந்து வந்தான். பின்னே பிரம்மனை நோக்கியே தவம் செஞ்சான் பட்டாசுரன். ஆக இவ்வளவு ஒரு மெய் மருந்த பக்தியாக நம்மள தவம் செய்கிறானே, நீ என்ன வேணால் கேள், நான் உனக்கு தருகிறேன் என்று பிரம்மன் வரன் கொடுத்தார். அப்ப அந்த பட்டாசுரன் வரன் கேட்டான். என்ன வரன் கேட்கிறான் பாருங்கள். தாய் வயிற்று கருவாக உருவாகி தாய் வழியாக பிறக்காத ஒரு பெண்ணாவும், அந்த பெண்ணு முகம் பன்றி முகமாக பிறக்க வேண்டும், பன்றி முகமாக பிறந்தாலும் நரவை தின்னு கொண்ட ஒரு பெண்ணாக பிறக்க வேண்டும், அவ அழித்தா மட்டுமே நான் அழிந்து விட வேண்டும் என்று ஆணவத்தில் கேள்வி கேட்டான். எப்படி கேட்கிறான்? நரவை தின்னு கொன்றாலாவும் பன்றி முகம் கொண்டு பிறக்கிறவளாவும் அவளை அழித்து விட்டால் மட்டுமே என்னோட உடல் அழிய வேண்டும் என்று ஆணவத்தில் கேட்டான். அவதான் பன்றி முகம், பராசக்தியானவள். அப்போ சிவன், பிரம்மா, விஷ்ணு எல்லாம் யோசிக்க ஆரம்பித்தார்கள். நம்ம தவறான வரத்தை அவனுக்கு கொடுத்து விட்டோம், இனியும் இது பராசக்தியால் மட்டுமே தான் அழிக்க முடியும் என்று நவதுர்க்கையை உருவாக்கினார்கள். ஏலவில்லை. துர்க்கையாக கிளம்பியும் அவதரித்தாள், ஏலவில்லை. அவன் தான் வர கேட்டானே, ஒரு தாய் வழியாக அவ பிறக்க கூடாது, கருவு சமந்து பிறக்க கூடாது. தாய் வழியாக பிறந்தால் என் அழிக்க முடியாது, சக்தியாக எழுந்து வர வேண்டும், அது பன்றி முகமாக அமைய வேண்டும், நரவியை தின்னு கொண்ட முகமாக அமைய வேண்டும். இதெல்லாம் நடக்குமா? அவன் கேட்கிற வரம். எல்லோருக்கும் அத்தனை விதமான உயிரினத்தையும் உருவாக்குற சிவபெருமானே சற்றை யோசித்தார். இது என்ன பண்ணலாம்? சக்தியே, நான் சொல்லும் கட்டளையை நீ ஏற்றுக்கொள்ளுவியா என்று அம்பிகையை கூப்பிட்டு சிவபெருமான் வரன் கொடுத்தார். என்னவென்றாலும் சொல்லுங்கள் சாமி, அதப்படியே நான் செய்து வருகிறேன் என்று பார்வதி கேட்டாள். 10 நாள் ஊசி மேல் நீ தவம் இரு என்று சிவபெருமான் பராசக்திக்கு கட்டளை விட்டார். அப்படியே ஆகட்டும் என்று இன்றைய நாள் நவராத்திரி முதல் நாளாக அம்பாள் தவம் இருக்கிறாள். இன்றைய நாள் முதல் நாளாக தவம் இருக்கிறாள். இந்த கதை நாளையும் தொடரும். இப்ப அம்பாளை போற்ற போகிறோம். இந்த கதை நாளையிலிருந்து தொடரும். இந்த போற்றிகளை அம்பாளை பத்தி சொல்லக்கூடிய மந்திரங்களும் போற்றிகளையும் காது குளிர கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மந்திரங்களும் ஒவ்வொரு பூவுகள் அச்சிரைகள் பண்ணுவோம். நீங்க என்னெல்லாம் கேட்கிறீங்களோ அதெல்லாம் இன்னையிலேருந்து காதுல வாங்கி கொள்ளுவாள் அவள். திருப்பி 10லேருந்து 11 நாள் நமக்கு எல்லாம் நடத்தி தருவாள். அவர்கள் இங்க கோரிக்கை வைக்கக்கூடியது மனம் தெளிவாக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும், எல்லோரும் வாழ வேண்டும் என்று இங்க இருக்கும் தேவர்களும் முனிவர்களும் ஒத்த அறிவிலிருந்து 13 அத்தியாயம் 9 படிகள் வரைக்கும் எல்லோரையும் நம்ம உலகத்தில பார்க்கக்கூடியது எல்லாமே இங்க கொழுவாக அமைத்திருக்கும். ஒன்று ஒன்றும் கேட்டால் ஒன்று வழியாக நமக்கு கிடைக்கும். இந்த கதைகள் இத்தோடு முடிந்தது அல்ல, இது மீண்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அடுத்த நாள் இதோட விவரங்கள் பத்தின விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம். இந்த 10 நாளும் நவராத்திரி 3 நாள் அம்பாள் துர்க்கை அவதாரமாக இருக்கிறாள். இன்னைக்கு நவதுர்க்கை அலங்காரம், நாளைக்கு விஷ்ணு துர்க்கை அலங்காரம், மறுநாள் வராகி அலங்காரம், இந்த 3 நாளைக்கு பின்னே லட்சுமி அலங்காரம், அடுத்த 3 நாள் சரஸ்வதி அலங்காரம். இதெல்லாம் வளையல், பழம், சுவீட்டு, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அலங்காரங்கள் நடக்க இருக்கிறது. உங்களால் உயர்ந்தது பழம் கொடுக்கலாம், ஸ்வீட் அலங்காரம் அன்னைக்கு ஸ்வீட் கொடுக்கலாம். அம்பாளுக்கு வளையல் அலங்காரம், சாளம்பரி அலங்காரம், புஷ்ப அலங்காரம், கஜலட்சுமி அலங்காரம், சொர்ணலட்சுமி அலங்காரம், இதே போன்று ஒவ்வொரு அலங்காரங்களும் நம்ம வீட்டில் நம்மளால் செய்து பார்க்க முடியாது. இங்கேயே வராவிட்டாலும் எந்த கோயிலுக்குனாலும் இந்த 10 நாளும் சென்று வாருங்கள்.
அங்க இருக்கும் பெண்களுக்கு உங்களால் இயன்ற மஞ்சள் குங்குமம் நம்ம வீடு வந்து இன்றையிலிருந்து யாரு வீட்டுக்கு வந்தாலும் இல்லை என்று மஞ்சள் குங்குமம் கொடுத்தே அனுப்புங்கள். ஏன்னா பராசக்தி ஒரு பெண்ணுருவமாக அமர்ந்து கொண்டு இன்றைக்கு 1 வயது பிள்ளையாக அவளுக்கு பூஜைகள் பண்ண போகிறோம். இந்த போற்றிக்கு பின்னே இந்த பூஜைகள் எல்லாம் கன்னிகா பூஜை நடைபெற இருக்கிறது. இந்த பூஜைகளை வந்துட்டோம், நேரம் ஆகுதுன்னெல்லாம் பார்க்க வேண்டாம். நவராத்திரி என்றால் 12 மணி வரைக்கும் அவளை போற்றப்படலாம், 12 மணி வரைக்கும் அவளை புகழப்படலாம், 12 மணி வரைக்கும் நம்ம அவளுக்கு என்ன வேணாலும் வரம் கேட்கலாம். இந்த 10 நாளும் என்னெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் அவ கொடுப்பாள். ஊரு உலகம் நல்ல மழை பெய்ய வேண்டும், நாடு ஜொலிக்க வேண்டும், நாணங்கள் கிடைக்க வேண்டும், நோயற்ற வாழ்வு வேண்டும், குறையாத செல்வம் வேண்டும், மன அமைதி வேண்டும், திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கெல்லாம் திருமணம் பாக்கிய வேண்டும், குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் புத்திரதோஷ நிவர்த்தியாக வேண்டும், தன் பிள்ளை எல்லாம் படிக்க வேண்டும், சிறந்த வேலை வேண்டும், சீரும் சிறப்புமாக உலகம் அனைத்து உயிர் ஜீவன்களும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று அம்பாளே பராசக்தியான நாகாத்தம்மா கொலுவில வெட்டி இருக்கிறாள். இவளை எல்லாம் பிரார்த்தனை பண்ணி கொள்ளுங்கள். பூஜை ஆரம்பிக்க போறோம். ஓம் சக்தியே மகாசக்தியே, ஓம் சக்தியே, ஓம் ஸ்ரீகண்டி நத்தம் அரசியே, ஓம் சக்தியே, ஓம் நாகாத்தம்மாவே, ஓம் சக்தியே, ஓம் வேப்பில்லக்காரியே, ஓம் சக்தியே, ஓம் பேசும் தெய்வமானவளே, ஓம் சக்தியே, ஓம் அருள்வாக்கு தருபவளே, ஓம் சக்தியே, ஓம் நீதிக்கு அரசியே, ஓம் ஸ்ரீகண்டினத்தம் மகாசக்தி நாகாத்தம்மாவே போற்றிவாம், ஓ அருள்வாக்கு தரும் நாகாத்தம்மாவே போற்றிவாம், ஓ வேப்பில்லகாரி நாகாத்தம்மாவே போற்றிவாம், ஓ ஆனந்தம் அளிக்கும் நாகாத்தம்மாவே போற்றிவாம், ஓ அனைத்தையும் தந்த நாகாத்தம்மாவே போற்றிவாம், ஓ நற்குணம் தந்த நாகாத்தம்மாவே போற்றிவாம், ஓ குறைகளை தீர்க்கும் நாகாத்தம்மாவே போற்றிவாம், ஓ குங்குமத்தில் நிற்பவளே நாகாத்தம்மாவே போற்றிவாம், ஓ மனவன் தருபவளே நாகாத்தம்மாவே போற்றிவாம், ஓ மலரில் வந்தவளே நாகாத்தம்மாவே போற்றிவாம், ஓ அன்னவாகனியே நாகாத்தம்மாவே போற்றிவாம், ஓ சிரமங்களை எதிர்ப்பவளே நாகாத்தம்மாவே போற்றிவாம், ஓ சிந்திக்க வைத்தவளே நாகாத்தம்மாவே போற்றிவாம், ஓ சிக்கலை எதிர்ப்பவளே நாகாத்தம்மாவே போற்றிவாம், ஓ சீதாளா தேவியே நாகாத்தம்மாவே போற்றிவாம், ஓ சக்தி வடிவ ஆனவளே நாகாத்தம்மாவே போற்றிவாம், ஓ நாணம் கொடுப்பவளே நாகாத்தம்மாவே போற்றிவாம், ஓ நடந்ததை சொல்பவளே நாகாத்தம்மாவே போற்றிவாம், ஓ நடப்பதை சொல்பவளே நாகாத்தம்மாவே போற்றிவாம், ஓ நான் விரும்பும் தேவியே நாகாத்தம்மாவே போற்றிவாம், ஓ நாகசக்தியே நாகாத்தம்மாவே போற்றிவாம், ஓ நல்லதை செய்பவளே நாகாத்தம்மாவே போற்றிவாம், ஓ வேதனைகளை எதிர்ப்பவளே நாகாத்தம்மாவே போற்றிவாம், ஓ வேத விருந்தானவளே நாகாத்தம்மாவே போற்றிவாம், ஓ வேத நாயகியே நாகாத்தம்மாவே போற்றிவாம், ஓ வேதவல்லியே நாகாத்தம்மாவே போற்றிவாம், ஓ நல்வார்த்தை சொல்பவளே நாகாத்தம்மாவே போற்றிவாம், ஓ நவகிரக நாயகியே நாகாத்தம்மாவே போற்றிவாம், ஓ நாள்தோறும் வருபவளே நாகாத்தம்மாவே போற்றிவாம், ஓ ஆணவம் கலைப்பவளே நாகாத்தம்மாவே போற்றிவாம், ஓ ஆதிநாயகியே நாகாத்தம்மாவே போற்றிவாம், ஓ மங்களம் தருபவளே நாகாத்தம்மாவே போற்றிவாம், ஓ மகாதேவியானவளே நாகாத்தம்மாவே போற்றிவாம், ஓ அன்னை
ஆனவளே நாகத்தம்மாவே போற்றிவா ஓ தர்மமானவளே நாகத்தம்மாவே போற்றிவா ஓ தத்துவமானவளே நாகத்தம்மாவே போற்றிவா ஓ தர்ம தாயே நாகத்தம்மாவே போற்றிவா ஓ பேசும் தெய்வ ஆனவளே நாகத்தம்மாவே போற்றிவா ஓ பேரின்பம் ஆனவளே நாகத்தம்மாவே போற்றிவா ஓ பேரின்பம் தருபவளே நாகத்தம்மாவே போற்றிவா பொன்னாய் நின்றவளே நாகத்தம்மாவே போற்றிவா பெரிய சொல்ல ஆனவளே நாகத்தம்மாவே போற்றிவா அகிலமெல்லாம் போற்றுபவளே நாகத்தம்மாவே போற்றிவா அகிலாண்ட கொடியே நாகத்தம்மாவே போற்றிவா பிரம்மாண்ட நாயகியே நாகத்தம்மாவே போற்றிவா அருமையாக வருபவளே நாகத்தம்மாவே போற்றிவா அனைவரையும் காப்பவளே நாகத்தம்மாவே போற்றிவா அனைத்தையும் கற்றவளே நாகத்தம்மாவே போற்றிவா மஞ்சளாடை அணிந்தவளே நாகத்தம்மாவே போற்றிவா மகாதேவியே நாகத்தம்மாவே போற்றிவா வணக்கவளை அகற்றுவளே நாகத்தம்மாவே போற்றிவா மன்னிப்பு அளிப்பவளே நாகத்தம்மாவே போற்றிவா மகாசக்தியே நாகத்தம்மாவே போற்றிவா கலிமுத்து நாயகி கலியுக நாயகியே நாகத்தம்மாவே போற்றிவா கண்கண்ட தெய்வமே நாகத்தம்மாவே போற்றிவா மனக்குறை தீர்ப்பவளே நாகத்தம்மாவே போற்றிவா அச்சம் தீர்ப்பவளே நாகத்தம்மாவே போற்றிவா வேறு தருபவளே நாகத்தம்மாவே போற்றிவா வெள்ளி சுனியில் இருப்பவளே நாகத்தம்மாவே போற்றிவா விதியை அகற்றுபவளே நாகத்தம்மாவே போற்றிவா மாங்கல்யம் தருபவளே நாகத்தம்மாவே போற்றிவா மாங்கல்யம் காப்பவளே நாகத்தம்மாவே போற்றிவா ஆனந்த ரூபிணியே நாகத்தம்மாவே போற்றிவா சூழியே நாகத்தம்மாவே போற்றிவா லாவணிய ரூபிணியே நாகத்தம்மாவே போற்றிவா நவராணியே நாகத்தம்மாவே போற்றிவா வஞ்சகம் தவிர்ப்பவளே நாகத்தம்மாவே போற்றிவா வறுமைகளை அற்றுபவளே நாகத்தம்மாவே போற்றிவா வள்ளி நாயகியே நாகத்தம்மாவே போற்றிவா கண்ணை கொடுப்பவளே நாகத்தம்மாவே போற்றிவா ஒளியை தருபவளே நாகத்தம்மாவே போற்றிவா ஓங்கார பரம்பொருளே நாகத்தம்மாவே போற்றிவா பாலை பகுருவளே நாகத்தம்மாவே போற்றிவா கேட்டதை தருபவளே நாகத்தம்மாவே போற்றிவா சிவபொருள் ஆனவளே நாகத்தம்மாவே போற்றிவா சிவகாமி ஆனவளே நாகத்தம்மாவே போற்றிவா சீக்கிரம் வருபவளே நாகத்தம்மாவே போற்றிவா அறிவில் வந்தவளே நாகத்தம்மாவே போற்றிவா வள்ளி நாயகியே நாகத்தம்மாவே போற்றிவா உரிமையானவளே நாகத்தம்மாவே போற்றிவா ஸ்ரீகண்டி நத்தத்தில் உறைபவளே நாகத்தம்மாவே போற்றிவா ஊஞ்சலில் வந்தவளே நாகத்தம்மாவே போற்றிவா உணர வைத்தவளே நாகத்தம்மாவே போற்றிவா விதியை மாற்றுபவளே நாகத்தம்மாவே போற்றிவா நன்மை தருபவளே நாகத்தம்மாவே போற்றிவா வீரம் கொடுப்பவளே நாகத்தம்மாவே போற்றிவா வினய தீர்ப்பவளே நாகத்தம்மாவே போற்றிவா நன்மை செய்பவளே நாகத்தம்மாவே போற்றிவா அற்புதங்கள் செய்பவளே நாகத்தம்மாவே போற்றிவா நாகதோஷம் களைப்பவளே நாகத்தம்மாவே போற்றிவா பாமுருவானவளே நாகத்தம்மாவே போற்றிவா புற்றில் உறைபவளே நாகத்தம்மாவே போற்றிவா ஜாதி மேதமற்றவளே நாகத்தம்மாவே போற்றிவா
போற்றிவோம் கடல் கடந்து காப்பவளே நாகாத்தம்மாவே போற்றிவோம் வாசம் அளிப்பவளே நாகாத்தம்மாவே போற்றிவோம் நாவால் முடிச்சிடுவோவளே நாகாத்தம்மாவே போற்றிவோம் நல்வித்தை கற்றவளே நாகாத்தம்மாவே போற்றிவோம் பரிகாரம் தருபவளே நாகாத்தம்மாவே போற்றிவோம் ஓங்கார சக்தியே நாகாத்தம்மாவே போற்றிவோம் சஞ்சலங்கள் தீர்ப்பவளே நாகாத்தம்மாவே போற்றிவோம் மாய ரூபணியான நாகாத்தம்மாவே போற்றிவோம் மகேஸ்வரியானவளே நாகாத்தம்மாவே போற்றிவோம் ஓம் சக்தியே மகா சக்தியே ஓம் சக்தியே ஓம் சக்தியே ஓம் மகா சக்தி நாகாத்தம்மாவே சரணம் 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 सिद्धाय नमः उमाय नमः भद्राय नमः सर्वाननाय नमः विजयाय नमः जयाय नमः वन्नाय नमः ओ सर्वगदाय नमः गौर्याय नमः राण्याय नमः कमलप्रियाय नमः सरस्वताय नमः कमलाय नमः मायाय नमः मातंगाय नमः ओ अपर्णाय नमः वजाय नमः संबराय नमः शिवाय नमः दंडाय नमः कुंडलाय नमः ओ विस्मयाय नमः गिरिजाय नमः स्त्रियाय नमः ओ अंकन्याय नमः वसुमत्राय नमः गिरिजाय नमः सुभगाय नमः अंबिकाय नमः ओ दाराय नमः पद्मवत्न्याय नमः अक्षांसन्याय नमः पद्मनाम सरदान्याय नमः ओ अपर्णाय नमः वललिताय नमः दद्राय नमः उमराय नमः सिगिवाग्न्याय नमः संभवाय नमः सुभगाय नमः ओ मैथुन्याय नमः त्रिनेत्राय नमः विजीवरूपण्याय नमः आर्याय नमः मुरुलन्याय नमः कलिंगन्याय नमः ओ गरोधन्याय नमः सुधन्याय नमः दिलाय नमः स्मिताय नमः वरदाय नमः भद्राय नमः वरभद्राय नमः शोभाय नमः सर्ववर्णाय नमः हरिप्रियाय नमः महालक्ष्मीय नमः महासिद्धाय नमः स्वादाय नमः स्वागाय नमः ओम अनन्मणियाय नमः त्रिलोकपालन्याय नमः अद्भुताय नमः त्रिनंदकाय नमः त्रिबुद्धाय नमः त्रिसत्याय नमः त्रिपदाय नमः दुर्गाय नमः ब्रह्मण्याय नमः त्रिलोकवाहुंसन्याय नमः पुस्तन्याय नमः अदृसुदाय नमः गुडाय नमः त्रिवर्णाय नमः त्रिवर्णाय नमः त्रिगुणाय नमः निर्गुणाय नमः शुद्धाय नमः ओ निर्विकल्पाय नमः निर्विन्याय नमः स्वान्याय नमः मान्याय नमः सज्जिदाय नमः हरवर्धिन्याय नमः हरविभागाश्म्याय नमः हमात्याय नमः हमन्याय नमः गन्धन्याय नमः पामात्राय नमः हलगंस्न्याय नमः जलतिन्याय नमः बुलतिन्याय नमः प्रतिन्याय नमः प्रभातिन्याय नमः माधा सुंदराय नमः महेश्वर्याय नमः सराज्याय नमः सुमंगल्याय नमः कल्याण्याय नमः महेश्वर्याय नमः दंडाय नमः भैरव्याय नमः गुणेश्वर्याय नमः नित्याय नमः जनदंड विभवर्णाय नमः सद्दजानाय नमः दामोहार्ण्याय नमः महेश्वर प्रियंगन्याय नमः ओ मगा त्रिपुर सुंदर्याय नमः ओ मगा त्रिपुर सुंदर्याय नमः दुर्गा परमेश्वर्याय नमः ओ मगा देवी साय विद्महे मगा सती साय धीमहि तन्नो नागात्तम्मा